ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போது எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் அப்படி இருக்கு இல்லையா. இந்த எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு கழுத்து அளவு வந்து நம்மளோட அளவை விட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், சில பேருக்கு பெருசாக இருக்கும். அதை நம்மளோட கழுத்து அளவுக்கு ஏற்றாப்புல எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் கழுத்தோட அளவை பிடிச்சி வச்சுருக்கேன். இது ரெடிமேட் ப்ளவுஸு. இதில் நம்மளோட அளவு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இன்ச்சு இங்கே ஒரு இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. இதே அளவு அப்படியே தைச்சோம்னா அவங்களுக்கு கழுத்து ஷோல்டர் வந்து நவுந்து இருக்கும். அதனால் நம்மளோட அளவுக்கு ஏற்றாப்புல எப்படி மாற்றலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இதில் சென்ட்ரா அப்படி பிடிச்சி நம்மளுக்கு எவ்வளோ அளவு எக்ஸஸாக இருக்கோ இங்கே சென்டராக அப்படி மடிச்சுட்டு பேக் சைடு, இந்த டிசைனோட பேக் சைடு இப்படி சென்டராக மடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸஸாக நம்மளோட அளவு ப்ளவுஸ்லேருந்து ஒரு இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. அதை அந்த ஒரு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி ஒரு இன்ச்சு அப்படி மார்க் பண்ணி தையல் போடணும். சும்மா அந்த டிசைனுக்கு மேலே ஒரு இன்ச்சு விட்டுட்டு தையல் போடணும். தையல் போட்டோம்னா இந்த ஷோல்டரோட அளவு நம்மளோட அளவு ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, கட் பண்ணுற வாசி இந்த பீஸெல்லாம் போயிடும். நம்ம தச்சு தூக்கும்போது இந்த பீஸெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், இப்போ அளவு கரெக்டாக இருக்கா, நம்மளோட அளவு கரெக்டாக இருக்கா, இதை அப்படியே நம்ம தச்சு தூக்கிடலாம்.